الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அஹ்மதியா ஜமாத்தில் ஒரு சொற்றொடரை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சிறியவரும் பெரியவரும் அறிந்திருக்கின்றனர். அது நான் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முக்கியத்துவம் வழங்குவேன் என்பதாகும். ஏனென்றால் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நமக்கு இதன் பக்கம் அதிகமாக கவனமூட்டியுள்ளார்கள். நமது சொற்பொழிவாளர்களின் பெரும்பாலான சொற்பொழிவுகளிலும் எழுத்துக்களிலும் அவ்வாறே கலீஃபாக்களின் சொற்பொழிவுகளிலும் பொதுவாக இந்த சொற்றொடர் பயன்படுத்தப்படுகின்றது. பையத் நிபந்தனைகளின் சுருக்கமும் இதுவேயாகும். அதாவது மார்க்கத்திற்கு உலகத்தை விட முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும். இவ்வாறே எல்லா கிளை அமைப்புகளின் உறுதிமொழியின் சுருக்கமும் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை வழங்குவேன் என்பதேயாகும். இவ்வாறே பையத் செய்கின்ற போது நாம் கூறும் சொற்களிலும் நாம் இந்த சொற்களை திரும்ப திரும்ப கூறுகின்றோம். சுருக்கமாக இந்த சொற்றொடர் ஒரு அஹ்மதி செய்கின்ற உடன்படிக்கையாகும். அதில் அவரது பையத் சார்ந்திருக்கின்றது, கிலாஃபத் மற்றும் ஜமாத் அமைப்புடன் இணைந்திருப்பது சார்ந்திருக்கின்றது. இது இல்லை என்றால் பிறகு பையத் செய்ததாக வாதம் செய்வது தவறாகிவிடுகின்றது. ஜமாத் அமைப்புடன் இணைந்திருக்கின்றோம், கிலாஃபத்துடன் தொடர்பு வைத்திருக்கின்றோம் என்ற வாதம் தவறாகிவிடுகின்றது. பையத்தின் அறிவிப்பும் இறைவனது திருப்தியை பெறுவதாக கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே நாவளவில் மட்டும் கூறப்பட்ட விஷயங்களாக ஆகிவிடுகின்றன. எனவே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: ஒருவர் பையத் செய்யும் போது நான் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முக்கியத்துவம் வழங்குவேன் என்பதை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் தனது செயல் மூலம் அதன் உண்மையையும் தனது உடன்படிக்கையை நிறைவேற்றுவதையும் வெளிப்படுத்தி காட்டவில்லை என்றால் பிறகு இறைவன் அவரை ஏன் பொருட்படுத்த வேண்டும்? எனவே நம்மில் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தை எல்லா சமயங்களிலும் நம் கண்முன்னால் வைக்க வேண்டியது அவசியமானதாகும். இந்த சொற்றொடரிலிருந்து மார்க்க விவகாரத்தில் எந்த ஒரு உலகப் பொருளும் தடையாக இருக்கக்கூடாது என்பது தெளிவாக தெரிகின்றது. மார்க்கம் என்றால் என்ன? அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்தவாறு தனது வாழ்க்கையை கழிப்பதாகும். தனது ஒவ்வொரு சொல்லாலும் செயலாலும் இறைவனை திருப்திப்படுத்துவதாகும். அல்லாஹ்வின் அருளால் நம்மில் அதிகமானோர் மார்க்கத்தின் வழியில் எந்த பொருள் தடையாக இருக்கின்றதோ அதை அகற்றுவதற்காக முயற்சி செய்கின்றனர். ஆனால் இதுவும் சரிதான். அதாவது ஒவ்வொருவரின் முயற்சியும் ஒன்றுபோல் இருப்பதில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய அறிவின் தகுதி பல்வேறு விதமாக இருக்கின்றது. மற்ற தகுதிகளும் ஆற்றல்களும் பல்வேறு விதத்தில் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் நமது எண்ணங்களை அறிந்தவனாக இருக்கின்றான். ஒவ்வொருவரது தகுதிக்கு ஏற்ப அவன் அவர்களுடன் நடந்து கொள்கின்றான். எனவே இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கான அடிப்படையான விஷயம் நல்லெண்ணமாகும். இதில் எவ்விதமான காரணத்தை கூறுவதும் அல்லது சாக்கு போக்குகளை தேடுவதும் இருக்கக்கூடாது. உலக விவகாரங்களிலும் நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொரு மனிதனின் வட்டமும் பல்வேறு விதமாக இருக்கின்றது. ஒருவரது முயற்சி ஒரு எல்லைக்குட்பட்ட வட்டத்துக்குள் இருக்கும். ஏனென்றால் அந்த பொருளை பெறுவதற்காக அவருக்கு இருக்கும் அறிவும் தகுதியும் ஒரு எல்லைக்கு உட்பட்டு இருக்கின்றது. சில நேரங்களில் இப்படியும் நிகழ்கின்றது. அவர் முன்னுரிமை வழங்குகின்ற மற்ற விஷயங்கள் அவரது இந்த பணியில் தடைகளாக ஆகிவிடுகின்றன. அதை ஒரு எல்லைக்குட்பட்டதாக அது ஆக்கிவிடுகின்றது. இன்னொருவரது முயற்சி அதிகமாக இருக்கும், சரியான முறையில் அது செய்யப்பட்டிருக்கும். எந்த நோக்கத்தை பெற வேண்டியது இருக்கின்றதோ அதன் மீது மட்டுமே அவரது பார்வை இருக்கும்.
பிறகு அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறிவிடுகின்றது. महदूद दायरे में होती है। ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த கருத்தை விளக்கி கூறியுள்ளார்கள். அதிலிருந்தும் பயனடைந்தவாறு அதன் ஒளியில் சிலவற்றை கூறுவேன். குறிப்பாக சில சம்பவங்கள் உள்ளன, काम में रोक बन रही होती அவற்றை கூறுவேன். ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் இருந்தவாறு செய்யப்படும் முயற்சி மற்றும் தனது நோக்கத்திற்கு ஏற்ப செய்யப்படும் முயற்சி ஆகியவற்றை விளக்குவதற்காக ஒரு பொதுவான உதாரணத்தை அவர்கள் எடுத்து கூறியுள்ளார்கள். சில மக்கள் எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் நடந்து செல்கின்ற போது அவர்களது ஆடை சரியாக இருக்க வேண்டும் என்பதில் மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொள்வார்கள். ஆடை மோசமானதாக ஆகிவிடக்கூடாது, கோட்டில் ध्यान फरमाया அசிங்கமாக தெரிகின்ற से इस्तिफादा करते கரை படிந்துவிடக்கூடாது அல்லது அது கசங்கிவிடவும் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அவர்கள் எங்காவது விரைவாக செல்ல வேண்டியதிருந்தாலும் கூட கொஞ்சம் நேரம் கழிந்ததும் அவ்வப்போது தங்களது ஆடையை ஆய்வு செய்கின்றனர். இதன் காரணமாக விரைவாக சென்று சேருவதற்காக அவர்கள் செய்கின்ற முயற்சி ஒரு எல்லைக்குட்பட்டதாக ஆகிவிடுகின்றது. இது அந்த காலத்தில் உள்ள விஷயம் அல்ல. இன்றும் இதுபோன்ற உதாரணங்கள் தென்படுகின்றன. குறிப்பாக ஆசிய சமுதாயத்தில் ஆண்கள் பெண்கள் ஆகியோரது நிலை இவ்வாறு இருக்கின்றது. தங்களது ஆடை தொடர்பாக அவர்கள் மிகவும் அதிகமாக கவனம் செலுத்துகின்றனர். ஆனால் कहीं जल्दी भी இதற்கு எதிரில் இப்படிப்பட்டவர்களும் இருக்கின்றனர். அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் ஃபேஷன் செய்கின்றனர், இதில் மிகவும் அக்கறை காட்டுகின்றனர். ஆனால் அவர்களுக்கு முன்னால் ஏதாவது நோக்கம் இருந்தால் அவர்கள் தங்கள் அலங்காரத்தையும் ஃபேஷனையும் அதற்காக தியாகம் செய்து விடுகின்றனர். தங்களது நோக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்களது ஆடை சீர்குலைந்து போனாலும் கூட ஓட வேண்டியது வந்தால் அவர்கள் ஓடுகின்றனர். எங்காவது அமர வேண்டியது வந்தால் அமர்ந்தும் விடுகின்றனர். எதுவரை என்றால் தூசியும் மண்ணும் இருக்கும் இடங்களில் கூட எவ்வித தயக்கமுமின்றி அவர்கள் நடந்து செல்வர். ஏன் அவ்வாறு செய்கின்றார்கள்? இந்த பொருளை பெற வேண்டும், இந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பது அவர்களது அசல் குறிக்கோளாக இருக்கும். இதனால் அவர்கள் எதையும் பொருட்படுத்த மாட்டார்கள். உயர்வான சூட் அல்லது வெண்ணிற ஆடை ஆகியவை தங்களது குறிக்கோளை அடைவதில் அவர்களுக்கு தடையாக இருக்காது. தங்களது குறிக்கோளை அடைவதற்காக மக்கள் வெளிப்படையான பொருள்களை எவ்வாறு தியாகம் செய்து விடுகின்றனர் என்பதை மேலும் விளக்கி கூறுவதற்காக ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு உதாரணத்தையும் எடுத்து கூறியுள்ளார்கள். इसलिए இங்கிலாந்தின் வரலாற்றில் நடந்த சம்பவத்தின் உதாரணமாகும் இது. முதலாம் எலிசபெத் ராணி அவர்கள், அதாவது இப்போதுள்ள ராணி அல்ல, ஏறக்குறைய 1558 இவர் அரியணையில் அமர்ந்தார். ஏறக்குறைய 45 ஆண்டுகள் இவர் ராணியாக இருந்திருக்கின்றார். இவர் மிகவும் புகழ்பெற்ற ராணி ஆவார். இன்னும் சொல்வதென்றால் இங்கிலாந்தின் மகத்துவம் மற்றும் ஆற்றலின் அடித்தளம் இவரது காலத்தில்தான் போடப்பட்டது. ராணி தொடர்பாக மிகவும் பிரசித்தி பெற்ற விஷயம் என்னவென்றால், ராணி தனது தர்பாரில் தனக்கு அருகில் இருப்பவர்கள் நல்ல ஆடை அணிந்திருப்பவர்களாகவும் நல்ல தோற்றத்தை உடையவர்களாகவும் இருப்பதை பார்க்க விரும்பினார்கள். எவரது ஆடை உயர்வானதாக இல்லாமலும் விலை மதிப்பற்றதாகவும் இருக்குமோ அவர் தர்பாருக்கு வர முடியாது. எனவே ராணிக்கு அருகில் அழகிய தோற்றத்தை உடைய மற்றும் அழகிய ஆடை அணிந்துள்ள இளைஞர்களின் கூட்டம் இருந்து வந்தது என்று கூறப்படுகிறது. ஒருமுறை ராணி தனக்கு நெருக்கமானவருடன் சேர்ந்து எங்கோ சென்று கொண்டிருந்தார். நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஓரிடத்தில் சேறு படிந்திருந்தது. இப்போது இங்கு உறுதியான ரோடுகள் உள்ளன. ஒரு காலத்தில் இங்கு சீர் செய்யப்படாத மிகவும் மோசமான நிலையில் இருந்த தெருக்கள் இருந்தன. எவ்வாறு இருப்பினும் எந்த வழியில் ராணி சென்று கொண்டிருந்தாரோ அங்கு ஒரு இடத்தில் சேறு படிந்திருந்தது. அப்போது ராணியுடன் இங்கிலாந்தின் கடற்படையின் தளபதி இருந்தார். அவர் ராணிக்கு மிகவும் நெருக்கமானவரும் அவரது நம்பிக்கைக்கு பாத்திரமானவரும் ஆவார். அவர் மிகவும் சிறந்த அழகிய ஆடை அணிகின்ற இளைஞராக இருந்தார். வழியில் சேறு படிந்திருப்பதை பார்த்ததும்
அவர் தான் அமர்ந்திருந்த விலை மதிப்புள்ள கோட்டை, அதுவும் தர்பாரில் செல்லும் போது குறிப்பான சந்தர்ப்பங்களில் அணியப்படும் அந்த கோட்டை கழற்றி சேறு படிந்திருந்த அந்த மிகவும் சிறிய பகுதியின் மேல் அதை போட்டார். ராணிக்கு இதை பார்த்து மிகவும் வியப்பாக இருந்தது. இவ்வளவு விலை மதிப்புள்ள கோட்டை இவர் சேற்றில் போட்டு விட்டாரே என்று மிகவும் வியப்புடன் இது பற்றி ராணி அவரிடம் கேட்டார். அந்த தளபதியின் பெயர் சர் வால்டர் ராலி ஆகும். ராணி அவரிடம் இது என்ன செய்து விட்டீர்கள் என்று கேட்டார். அப்போது அந்த அதிகாரி உடனடியாக, ராணி காலில் அணிந்துள்ள காலணிகள் மோசமாகி விடுவதை விட ராலியின் கோட் மோசமாவது சிறந்ததாகும் என்று அதற்கு பதில் கூறினார். ராணிக்கு அவர் கூறிய விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. இதற்கு பிறகு அந்த அதிகாரிக்கு மேலும் பல வெகுமதிகள் வழங்கப்பட்டன. மிகவும் மேலான பதவியை அவர் அடைந்தார். ஆனால் பிறகு முதலாம் ஜேம்ஸ் அவர்களது காலகட்டத்தில் இவர் மீது நம்பிக்கை துரோகம் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு பிறகு அவருக்கு மரண தண்டனையும் வழங்கப்பட்டது. அந்த அரசரின் காலத்தில் நாட்டிற்காக பல பெரும் பணிகளை அவர் செய்திருந்தும் கூட, தென் அமெரிக்காவில் பல பணிகளை செய்திருந்தும் கூட அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இந்த உதாரணத்திலிருந்து உயர் அதிகாரியாக இருந்த ராலி அழகிய ஆடையை அணிபவராகவும் அழகிய தோற்றத்தை உடையவராகவும் இருந்தும் கூட ராணியின் விவகாரம் அவர் முன்னால் வந்த சமயத்தில் அவர் தனது அழகிய தோற்றத்தையும் ஃபேஷனையும் ராணிக்காக தியாகம் செய்துவிட்டார் என்ற படிப்பினையை நாம் பெறுகின்றோம். ஒரு உலகவாதி ராணியை மகிழ்விப்பதற்காக ஃபேஷனை விட்டுவிட முடியும் என்றால், தனது விலை மதிப்புள்ள சிறந்த கோட்டை அவருக்காக தியாகம் செய்ய முடியும் என்றால், தனது வடிவத்தை தோற்றத்தை அவருக்காக மாற்றிக்கொள்ள முடியும் என்றால், பிறகு நாம் சிந்திக்க வேண்டும், மார்க்கத்தின் முன்னேற்றத்திற்காகவும் இஸ்லாத்தை பரப்புவதற்காகவும் மார்க்கத்தை வலுப்படுத்துவதற்காகவும் அதை நிலைநாட்டுவதற்காகவும் தன்னை படைத்த இறைவனின் திருப்தியை பெறுவதற்காக என்னவெல்லாம் நாம் செய்ய வேண்டும். ராலிக்கு தனது ராணியின் மகிழ்ச்சி எந்த அளவு பிரியமானதாக இருந்ததோ அந்த அளவு கூட நமது குறிக்கோள் நமக்கு பிரியமானதாக இல்லையா? நான் ஏற்கனவே கூறியது போன்று உலக அரசர்களை மகிழ்வித்ததன் காரணமாக நான் ஏற்கனவே கூறியது போன்று பல தொண்டுகளை செய்திருந்தும் கூட ராலியின் முடிவு வேதனை மிக்கதாக இருந்தது. அல்லாஹ்வை மகிழ்வித்து அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று மனிதன் இவ்வுலகிலும் அவனது அருட்கொடைகளுக்கு வாரிசாகி விடுகின்றான். அவனது முடிவும் சிறந்ததாக இருக்கும். எதுவரை தமது குறிக்கோளுக்கேற்ப தியாகங்களும் அர்ப்பணிப்பும் இருக்காதோ அதுவரை நோக்கங்கள் உயர்வானதாகவும் சிறப்பானதாகவும் இருப்பது போதுமானதல்ல என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். நமது உலகம் நமது மார்க்கத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருந்தால்தான் இறைவனின் திருப்தி நமக்கு கிடைக்கும். மாறாக மார்க்கம் உலகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் உலகை சம்பாதிப்பதை தடை செய்யவில்லை. உலகிலுள்ள எந்த பொருளையும் இறைவன் ஹராமானதாக ஆக்கவில்லை. அவை விலக்கப்பட்டவை அல்ல. உயர்வான ஆடைகளை அணிவது, சிறந்த உணவை உண்பது, சிறந்த வீடுகளில் இருப்பது, அவற்றை அலங்கரிப்பது ஆகிய இவற்றில் எந்த விஷயமும் அனுமதிக்கப்படாதது அல்ல. எல்லாமே அனுமதிக்கப்பட்டதாகும். ஆனால் இந்த பொருள்கள் இஸ்லாத்தின் முன்னேற்றத்தில் தடையாக இருப்பது ஆகுமானதல்ல. மக்கள் திருமணம் முடிக்கின்றனர். அழகு இல்லாத பெண்ணை தேடி திருமணம் செய்ய வேண்டும் என்று ஷரியத் கூறவில்லை. ஆனால் இது கண்டிப்பானதாகும். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை மட்டும் பார்ப்பதற்கு பகரமாக பெண்ணின் மார்க்க நிலைமையையும் பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். பெண் உங்களது இறை வணக்கத்தின் வழியில் தடையாக இருக்கக்கூடாது என்று ஷரியத் கூறுகின்றது. பெண்கள் உங்களை தொழுகையில் இருந்தும் கவனமற்றவர்களாக ஆக்கிவிடக்கூடாது. நமது இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த விஷயத்தை கவனத்தில் வைத்து செயல்பட்டால், இன்னும் சொல்வதென்றால் இவர்களது பெற்றோர்களும் இதனை கருத்தில் கொண்டு செயல்பட்டால், மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் வழங்குவதன் மூலமாக வீடுகள் உள்ள பிரச்சனைகளும்
தீர்வுக்கு வந்துவிடும். ஒரு நம்பிக்கையாளரின் குறிக்கோளாக இருக்கின்ற அந்த நோக்கமும் நிறைவேறிவிடும். அது இறைவனது திருப்தியை பெறுவதாகும். இவ்வாறு ஆடை இருக்கின்றது. சிறந்த ஆடை அணிவது தடுக்கப்பட்டதல்ல. ஆனால் மார்க்க பணிகளிலிருந்து கவனமற்றவராக ஆகும் அளவில் எல்லா சமயத்திலும் இந்த ஃபேஷனில் மூழ்கி இருப்பது கண்டிப்பாக தடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்திற்கு சென்றால் எனது ஆடை அழுக்காகிவிடும் என்ற உணர்வு ஒவ்வொரு இடத்திற்கும் செல்லும் போதும் இருந்தால் அது தடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது எந்த சமயத்திலும் மனிதன் மார்க்க பணிகளிலிருந்து கவனமற்றவனாக ஆகிவிடக் கூடாது. இவ்வாறே தொழுகைகளின் பக்கம் கவனம் செலுத்துவதற்கு பகரமாக நல்ல ஆடை அணிந்துள்ளேன், அயன் செய்துள்ள ஆடைகளை அணிந்துள்ளேன் என்று கருதியவாறு தனது ஆடை கசங்கிவிடக் கூடாது என்பதன் பக்கம் நமது பார்வை இருக்கக்கூடாது. மார்க்க பணிகளிலிருந்து ஒருபோதும் நீங்கள் கவனமற்றவர்களாக இருக்கக்கூடாது. அப்போதுதான் நீங்கள் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முக்கியத்துவம் வழங்குவதற்கான உரிமையை செலுத்த முடியும். இவ்வாறே உயர்தரமான உணவுகள் உள்ளன. அவற்றை சாப்பிடுவதை மார்க்கம் தடை செய்யவில்லை. ஆனால் அவை மார்க்கத்தின் வழியில் குறுக்கிடுபவையாக இருந்தால் அது ஆகுமானதல்ல. நாம் எப்போதும் நமது பணிகளில் இந்த விஷயத்தை கண்முன் நிறுத்தி செயல்பட வேண்டும். எந்த பொருள்கள் மார்க்க விவகாரங்களில் தடையாக இருக்கின்றதோ அவற்றை தன்னிடமிருந்து அகற்றிவிட வேண்டும். இது தொடர்பாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: பாருங்கள், இருவிதமான மக்கள் இருக்கின்றனர். அவர்களில் ஒரு பிரிவினர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு உலக தொழில்கள் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுகின்றனர். ஷைத்தான் அவர்களது தலைகளில் சவாரி செய்கின்றான். அவர்கள் முற்றிலும் உலக விஷயங்களில் வீழ்ந்து விடுகின்றனர். அவர்கள் கூறுகின்றார்கள், வியாபாரம் செய்வது தடுக்கப்பட்டது என்பது நான் கூற வந்த கருத்து அல்ல. சஹாபாக்கள் வியாபாரம் செய்தனர், ஆனால் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை வழங்கினர். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். நிச்சய உறுதியால் அவர்களது உள்ளத்தை நிரப்புகின்ற இஸ்லாம் தொடர்பான உண்மையான அறிவை அவர்கள் பெற்றுக் கொண்டனர். இதன் காரணமாகவே எந்த ஒரு களத்திலும் ஷைத்தானின் தாக்குதல்கள் காரணமாக அவர்கள் தடுமாறவில்லை. எந்த ஒரு விஷயமும் அவர்கள் உண்மையை வெளிப்படுத்தி கூறுவதிலிருந்தும் அவர்களை தடை செய்யவில்லை. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எவர்கள் முற்றிலும் உலகின் அடியாராகவும் அதன் அடிமையாகவும் ஆகிவிடுகின்றாரோ ஒரு விதத்தில் அவர்கள் உலகை வணங்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றனர். அத்தகைய மக்கள் மீது ஷைத்தான் வெற்றி பெற்று விடுகின்றான். அவர்களை தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து விடுகின்றான். இன்னொரு பிரிவினர் யாரென்றால் அவர்கள் மார்க்கத்தின் முன்னேற்றத்திற்காக கவலைப்படுகின்றனர். இந்த பிரிவினர் ஹிஸ்புல்லா, அல்லாவின் பிரிவினர் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் ஷைத்தான் மற்றும் அவனது படையின் மீது வெற்றி பெற்று விடுகின்றனர். ஆரம்பத்திலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஒரு மேற்கோளை நான் படித்தேன். அதில் அவர்கள் மார்க்கத்திற்கு உலகை விட முக்கியத்துவம் வழங்கும் போது பையத்தின் நோக்கம் நிறைவேறுகிறது என்று கூறியுள்ளார்கள். இதன் அறிவை பெறுவதற்கு உலக பணிகளுடன் மார்க்க அறிவை பெறுவதும் பிறகு அதை தானும் செயல்படுத்தி காட்டுவதும் அவசியமானதாகும். மார்க்க அறிவை பெறாமல் மார்க்கம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாது. அதையே நான் உலகத்தை விட முக்கியம் வாய்ந்ததாக கருத வேண்டும் என்பதையும் அவரால் உணர முடியாது. தொழுகை இஸ்லாத்தின் அடிப்படை தூணாகும். ஆனால் பல முஸ்லிம்களும், இன்னும் சொல்வதென்றால் 80% முஸ்லிம்கள் அல்லது அதைவிட அதிக எண்ணிக்கையில் உள்ள முஸ்லிம்கள் தொழுவதே இல்லை. 1-2 முறை அவர்கள் தொழுதாலும் கூட வேறு வழியின்றி கட்டாயத்தின் பேரில் ஒருவர் ஒரு வெறுக்கத்தக்க செயலை செய்வது போன்று அவர்கள் தொழுகின்றனர். மிகவும் விரைவாக தொழுது முடித்து விடுவார்கள். எனவேதான் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதியுள்ளார்கள், தொழுகையில் சோம்பேறிகளாக இருக்கின்ற பெரும் பெரும் மனிதர்கள் இருக்கின்றார்கள். பெரும் தலைவர்களுக்கு தொழுகை என்ற இந்த பணி
முஸ்லிம்கள் பன்றி மாமிசத்தை சாப்பிடுவது போன்றதாகும். அதாவது மிகுந்த வெறுப்புடன் அவர்கள் தொழுகின்றனர். இது அந்த காலத்தில் உள்ள விஷயம் மட்டுமல்ல, இன்றும் இந்த நிலை இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்றே பணக்காரர்களில் பெரும்பாலார், இன்னும் சொல்வதென்றால் எவர்களுக்கு கொஞ்சம் வசதி வந்து விடுகின்றதோ அவர்களும் கூட தொழுகையிலிருந்து கவனமற்றவர்களாக ஆகிவிடுகின்றனர். தொழுகையை அவர்கள் நிறைவேற்றினாலும் கூட தொழுகின்றவர்களின் நிலை எவ்வாறு ஆக வேண்டுமோ அதிலிருந்து அவர்கள் கவனமற்றவர்களாக இருக்கின்றனர். தொழக்கூடியவர்கள் மனித உரிமைகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தொழுகைகள் தூய்மையான மாற்றங்களை உங்களிடம் ஏற்படுத்துகின்றது என்று கூறுகின்றான். பாகிஸ்தானில் அகமதி அல்லாதவர்களின் பள்ளிவாசலில் வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. மக்களின் வருகை அதிகரிக்கின்றது என்றால் இந்த தொழுகைகள் அவர்களிடம் என்ன புரட்சியை ஏற்படுத்தியது? எந்த முல்லா மற்றும் கத்தீபிற்கு பின்னால் இவர்கள் தொழுகின்றார்களோ அவர்கள் வெறுப்பின் பாடத்தை புகட்டுவதை தவிர வேறு எதை வழங்கியுள்ளனர்? எனவே இந்த தொழுகையாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருந்தும் கூட வெறுப்பின் நெருப்பு மேலும் கொழுந்துவிட்டு எரிகின்றது. நமக்கு எதிராக செய்ய வேண்டியதை இவர்கள் செய்கின்றனர். ஆனால் பரஸ்பரம் இவர்களில் ஒருவர் மற்றொரு மீது குறைவாக அநீதி இழைக்கவில்லை. எனவே இந்த இறை வணக்கங்கள் மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவதற்காக செய்யப்பட்டவை அல்ல, மாறாக இவை உலகை பெறுவதற்காக செய்யப்பட்டவை ஆகும். வெளிப்படையாக பார்க்கும்போது ஒரு உயர்வான நோக்கத்திற்காக பள்ளிவாசலுக்கு செல்கின்றனர். ஆனால் அந்தரங்கத்தில் பார்க்கும்போது இதற்கு பின்னால் உலகின் கீழ்நிலையில் உள்ள நோக்கங்களே இருக்கின்றன. எனவே உயர்வான குறிக்கோள்களை அடைவதற்கு நமது சிந்தனையையும் உயர்வானதாக வைப்பது அவசியமானதாகும். தியாகங்கள் செய்வதை சுய நோக்கங்களுக்காக அல்லாமல் அவற்றை இறைவனது திருப்தியை பெறுவதற்காக செய்ய வேண்டும். இவர்கள் பள்ளிவாசல்களை நிரப்புவது உயர்வான குறிக்கோளை கண்முன் நிறுத்தி செய்யப்படாமல் இருந்தால் அல்லாவிற்கு செலுத்த வேண்டிய உரிமையுடன் மனித தன்மையின் உரிமையையும் நிலைநாட்டுவது, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வது, இஸ்லாத்தை நிலைநாட்டுவது ஆகியவை இல்லாமல் இவை அனைத்துமே பயனற்றதாகும். பொதுவான முஸ்லிம்களின் இந்த வேதனை நிறைந்த நிலைமை அகமதிகளாகிய நமக்கு முன்பை விட அதிகமாக இதன் பக்கம் கவனமூட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் மார்க்கத்தை விட உலகிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக செய்துள்ள உடன்படிக்கையை எவ்வாறு புரிந்துள்ளோம், அதை நாம் எவ்வாறு புரிய வேண்டும்? நாம் அல்லாவிற்குரிய உரிமையை செலுத்தியதுடன் மனிதர்களின் உரிமைகளையும் செலுத்த வேண்டும். மேலும் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வது, அதை நிலைநாட்டுவது ஆகியவற்றிற்காக முயற்சியும் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் உலக அருட்கொடைகளிலிருந்து பயனடைந்தாலும் அது நமக்கு ஆகுமானதாகும். இஸ்லாத்தின் அழகிய தூது செய்தியை உலகிற்கு எட்ட வைக்கின்ற பொறுப்பு நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இதை நாம் நிறைவேற்ற வேண்டும். திருக்குரானின் மொழியாக்கங்களை பல்வேறு மொழிகளில் வெளியிடுவது நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாகும். இதற்கான உரிமையை நாம் செலுத்த வேண்டும். பள்ளிவாசல்களை நாம் ஒவ்வொரு இடத்திலும் கட்ட வேண்டும். அதன் மூலம் உண்மையாக இறைவனை வணங்கக்கூடியவர்களை உருவாக்குபவர்களாக நாம் ஆக வேண்டும். இந்த உரிமையை செலுத்துவதற்காக உலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் நாம் திட்டமிட வேண்டும். மனித தன்மையின் கண்ணியத்தை நாம் தான் மிக உயர்ந்த முன்மாதிரியின் மூலமாக நிலைநாட்ட வேண்டும். இவை அனைத்தையும் உலகை சம்பாதிப்பதுடன் நாம் செய்வதாக இருந்தால் நாம் உலகை சம்பாதிப்பதும் கூட மார்க்கமாகிவிடும். இவை இல்லை என்றால் நமது ஆகுமான பணிகள் கூட இறைவனது பார்வையில் ஆகுமானது அல்ல. ஒரு புது ஐபோன் வந்துவிட்டால் அதை வாங்க வேண்டும், பைசா கிடைத்தால் கார் வாங்க வேண்டும், இன்னொரு சூட் வாங்க வேண்டும் போன்ற விஷயங்களுக்காக நாம் நமது சந்தாக்களை செலுத்தாமல் அவற்றை பின்னால் போட்டு விடுகின்றோம் என்றால் பிறகு இவை ஆகுமான விஷயங்களாக இருந்தும் கூட நமக்கு ஆகுமானதல்ல. பள்ளிவாசலை கட்டுவதற்காக ஓரிடத்தில் முயற்சி செய்யப்படுகிறது. அங்கு நாம் பிற விஷயங்களுக்கு முன்னுரிமை வழங்குவதாக இருந்தால் பொதுவான தருணங்களில் பொதுமக்களுக்கு எவ்வாறு இவை ஆகுமானதாக இருக்கின்றதோ அவை இத்தகைய தருணங்களில் நமக்கு ஆகுமானதாக இருப்பதில்லை.
உஹது போர்க்களத்தில் ஹதரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் என்ற செய்தி பரப்பப்பட்ட சமயத்தில் பல நாட்கள் வரை பசியாக இருந்த ஒரு நபித்தோழர் போரில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் காய்ந்து போன சில பேரித்தம்பழங்கள் இருந்தன. அந்த காய்ந்து போன பேரித்தம்பழங்களை அவர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். இது அந்த சமயத்தில் அவருக்கு உணவாக இருந்தது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்ற செய்தி அவரை எட்டியதும் அவர்கள் பேரித்தம்பழங்களை எரிந்து விட்டார்கள். போரில் குதித்து சண்டையிட்டவாறு ஷஹீதாகிவிட்டார்கள். அந்த சமயத்தில் அந்த சஹாபி தனது வயிறு, தனது உணவு ஆகியவற்றை பற்றி கவலைப்படவில்லை. மாறாக இந்த பேரித்தம்பழங்களை சாப்பிடுவதை கூட அவர் பாவமாக கருதினார். ஏனென்றால் பேரித்தம்பழங்களை சாப்பிடுவது பாவம் என்பதை அந்த சமயத்தில் மார்க்கம் எதிர்பார்க்கின்றது. எனவே எந்த பணி மார்க்க வழியில் தடையாக இருக்கின்றதோ அது எவ்வளவுதான் உயர்வானதாகவும் சிறந்ததாகவும் இருந்தாலும் அது ஆகுமானதல்ல. மேலும் எவை மார்க்கத்தின் வழியில் தடையாக இல்லையோ அவை எந்த அளவு இன்பம் நிறைந்ததாகவும் வசதியுள்ளதாகவும் இருந்தாலும் அது தீயதல்ல, மாறாக அது ஆகுமானதாகும். நமது உள்ளங்களின் நிலைமையில் இறைவனின் திருப்தியை பெறக்கூடியதாக ஆக்குகின்ற அந்த ஆன்மாவை நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் உள்ளங்களின் நிலையை அறிந்தவனாக இருக்கின்றான். உள்ளங்களின் நிலையை அவன் அறிந்திருக்கின்றான் என்பது தொடர்பாக ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தார்கள். மக்களும் அவர்களுடன் இருந்தார்கள். இந்த தருணத்தில் 3 நபர்கள் அவர்களுக்கு முன்னால் வந்தனர். 2 நபர்கள் நேரடியாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து விட்டார்கள். 3வது நபர் அங்கிருந்து சென்று விட்டார். மற்ற இருவரும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வந்து நின்றனர். அவர்களில் ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் ஒரு இடம் காலியாக இருப்பதை பார்த்தார். அவர் விரைவாக முன்னே வந்து அவர்களுக்கு அருகில் வந்து அமர்ந்தார். 2வது நபர் எங்கு நின்று கொண்டிருந்தாரோ அதே இடத்தில் மக்களுக்கு பின்னால் எங்கு அவருக்கு சிறிது இடம் கிடைத்ததோ அங்கு அமர்ந்தார். 3வது நபர் தனக்கு இடம் இல்லை என்று நினைத்து முகம் திருப்பியவாறு அங்கிருந்து சென்று விட்டார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சொற்பொழிவை நிகழ்த்திய பிறகு அவர்கள், நான் உங்களுக்கு இந்த 3 மனிதர்களின் நிலைமையை பற்றி கூற வேண்டாமா என்று கேட்டுவிட்டு பிறகு தொடர்ந்து இவ்வாறு கூறினார்கள். இவர்களில் ஒருவர் அல்லாஹ்விடம் அடைக்கலத்திற்கான இடத்தை பெற்றுக் கொண்டார். எனக்கு அருகில் அமர்ந்த அவருக்கு அல்லாஹ் அடைக்கலம் வழங்கினான். 2வது நபர் வெட்கப்பட்டார். அல்லாஹ்வும் அவரிடம் வெட்கமடைந்தான். அதாவது அவர் அந்த சபையில் அமர்ந்தது அவரது பாவங்கள் அவரிடமிருந்து விலகுவதற்கு காரணமாக இருந்தது. அவர் வெட்கப்பட்டார். அல்லாஹ்வும் அவரிடம் வெட்கமடைந்து அவரது பாவங்களை மன்னித்தான். 3வது நபர் முகம் திருப்பியவாறு அங்கிருந்து சென்று விட்டார். அல்லாஹ்வும் அவரிடமிருந்து தனது முகத்தை திருப்பிக் கொண்டான். வெளிப்படையாக பார்க்கும்போது 3 நபர்கள் வந்ததும் அவர்களில் இருவர் அமர்ந்ததும் ஒருவர் சென்று விட்டதும் சாதாரணமான விஷயமாக தெரியலாம். ஏனென்றால் 3வது நபரின் எண்ணத்தில் இந்த குரல் எனக்கு எட்டாமல் இருப்பதால் இங்கு அமர்வதில் எந்த பலனும் இல்லை என்று கருதினார். ஆனால் இந்த 3 நபர்களின் செயல்களுக்கும் உள்ளத்துடன் தொடர்பு இருப்பதால், அவை உள்ளத்தில் உருவாகி இருந்ததால், மேலும் அவை உள்ளங்களில் உள்ள நிலைமையை வெளிப்படுத்த கூடியவையாக இருந்ததால் அல்லாஹ்வின் பார்வையும் உள்ளத்தின் மீதே இருக்கின்றது. மேலும் உள்ளத்தில் உள்ள நிலைமைக்கு ஏற்ப அவனது அருட்கொடைகள் கிடைக்கின்றன. எனவே உள்ளத்தின் நிலைமையானது நட்கூலி மற்றும் விளைவை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமானதாகும். எனவே இங்கும் இறைவன் இதற்கேற்பவே நடந்து கொண்டான். அல்லாஹ் அந்த 3வரின் உள்ளத்தின் நிலைமையையும் பார்த்து விட்டான். அல்லாஹ்விற்கு உள்ளத்தின் நிலைமை தெரியும். அவர்களது உள்ளத்தின் நிலைமைக்கு ஏற்ப எவர் மார்க்க விஷயத்தில் எந்த அளவு முன்னேறியுள்ளார், எவர் சோம்பேறித்தனத்தை காட்டினார் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். முதல் 2 நபர்களுக்கும் அவர்களது தகுதிக்கேற்ப அருட்கொடை கிடைத்தது.
மூன்றாவது நபர் அதிலிருந்தும் புறக்கணிக்கப்பட்டவராக ஆகிவிட்டார், மேலும் அல்லாஹ்வின் வெறுப்பிற்கு ஆளாகிவிட்டார். எனவே ஒரு நம்பிக்கையாளர் தனக்கு முன்னால் இருக்கின்ற நோக்கத்திற்காக எந்த அளவு தியாகம் செய்துள்ளார் என்று பார்க்க வேண்டும். அவர் தேவைப்படும் அளவிற்கு தியாகம் செய்திருந்தால் பிறகு அவர் அல்லாஹ்வின் உதவி மற்றும் நற்கூலி கிடைப்பதற்கு தகுதியுடையவராக ஆகிவிடுகின்றார். தியாகம் எப்போதும் ஒருவருக்கு இருக்கும் சக்திக்கு ஏற்ப அல்லது தேவைக்கு ஏற்ப செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு முறையும் தனது சக்திக்கேற்பவே தியாகம் செய்ய வேண்டும் என்பது கண்டிப்பானதல்ல. எந்த அளவு தியாகத்தை ஷரியத் எதிர்பார்க்கின்றதோ, எவ்வளவு தேவை இருக்கின்றதோ அதற்கு ஏற்ப தியாகம் செய்ய வேண்டும். உதாரணமாக ஒரு பயணி வந்துள்ளார். அவருக்கு அருகில் சில மனிதர்கள் நிற்கின்றனர். அவர் தனக்கு 100 பவுண்ட் தேவை என்று கேட்கின்றார். அவரது தேவையும் ஆகுமானதாக இருக்கின்றது. அங்கு நின்றவர்களில் சிலர் அந்த பயணியின் தேவையை நிறைவேற்றிவிட்டனர். தங்களது பையில் உள்ளதற்கு ஏற்ப அவருக்கு கொடுத்து உதவினர். அதற்கு பிறகும் கூட அவருக்கு தேவைப்படும் தொகைக்கு 10 பவுண்ட் குறைவாக இருக்கின்றது. இந்த தருணத்தில் வேறொரு நபர் வருகின்றார். அவர் வசதி படைத்தவராக இருக்கின்றார். அவர் விரும்பினால் தனியாக அவரால் மட்டும் அந்த பயணியின் தேவையை பூர்த்தி செய்திருக்க முடியும். ஆனால் தேவைக்கேற்ப இந்த சமயத்தில் 10 பவுண்ட் மட்டுமே தேவைப்படுகின்றது. அவர் அதை பயணிக்கு கொடுத்து விடுகின்றார். இந்த விஷயம் எப்படிப்பட்டது என்றால், இவருக்கு அதிக வசதி இருந்தும் கூட அவரிடம் இந்த அளவு பணம்தான் கேட்கப்படுகின்றது. ஆனால் தேவைக்கேற்ப அவர் அதை கொடுத்து தேவையை நிறைவு செய்து விட்டார். இது தேவைக்கு ஏற்ப செய்யப்படும் தியாகமாகும். வசதி படைத்த இந்த நபர் நல்லெண்ணத்துடன் இதனை செய்துள்ளார். இதற்கான நற்கூலி அவருக்கு கிடைக்கும். இதுபோன்றே ஏதாவது ஒரு திட்டத்திற்காக சந்தா கொடுக்கும்படி கூறப்படும் போது மக்கள் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் சந்தா கொடுக்கின்றனர். ஆனால் ஒரு ஏழை தனது தகுதிக்கேற்ப சில ரூபாய்களை அல்லது பவுண்டுகளை கொடுக்கின்றார். உள்ளங்கள் மீது தனது பார்வையை வைத்துள்ள அல்லாஹ் அவரது இந்த செயலுக்காக அவருக்கு மேலும் வழங்குகின்றான். அத்தகைய மனிதன் தனது குறிக்கோளை அடைந்து விடுகின்றான். தேவை ஏற்பட்ட போது தனது நிலைமைக்கேற்ப சாதாரணமான தொகையை அந்த ஏழைக்கு கொடுத்து உதவிய அந்த பணக்காரரும் தனது நோக்கத்தில் வெற்றி பெற்றுவிட்டார். ஏழையும் தனது குறிக்கோளை அடைந்து விட்டார். தனது தகுதிக்கு ஏற்பவோ அல்லது அதற்கு அதிகமாகவோ அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக அவர் செலவு செய்தார். எனவேதான் ஹதீஸிலும் இவ்வாறு வருகிறது, ஒரு திர்ஹம் ஒரு சந்தர்ப்பத்தில் லட்சக்கணக்கான திர்ஹம்களை முந்தி சென்று விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏனென்றால் ஒரு நபர் தன்னிடமிருந்த 2 திர்ஹம்களில் ஒன்றை கொடுத்து விட்டார். ஆனால் இன்னொருவரிடம் லட்சக்கணக்கான திர்ஹம்கள் இருந்தன. அவர் அதிலிருந்தும் 1,00,000 திர்ஹம்களை கொடுத்தார். அது அவரது வசதி மற்றும் தகுதியின் அடிப்படையில் மிகவும் குறைவான தொகையாகும். எனவே அசல் நோக்கம் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதாகும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த இருவரும் செய்த செலவிலும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதே நோக்கமாக இருந்தது. எனவே நம்பிக்கையாளரின் அசல் பணியானது அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக தனது உள்ளத்தின் நிலைமையை அதற்கேற்ப வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். அதன் நோக்கம் அல்லாஹ்வின் திருப்தியை பெற வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். இதில்தான் அவரது வெற்றியும் முன்னேற்றமும் இருக்கின்றது. அல்லாஹ்வின் திருப்தி கிடைக்கின்றது. தனது உள்ளத்தில் நிலைமையையும் அதற்கேற்ப ஒரு நம்பிக்கையாளர் வடிவமைத்துக் கொள்கின்றார். பிறகு இதில்தான் அவரது வெற்றியும் முன்னேற்றமும் இருக்கின்றது. இதுதான் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முக்கியத்துவம் வழங்குவதாகும். நமது பொறுப்பில் மிக பெரும் பணிகள் இப்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. உயிர், பொருள், நேரம், கண்ணியம் ஆகியவற்றை தியாகம் செய்வதாக நாம் உறுதிமொழி எடுக்கின்றோம். இதனை மிகவும் ஆழமாக நாம் எப்போதும் சிந்தனை செய்ய வேண்டும். எந்த வழிமுறை மூலமாக மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை வழங்குவதற்கு நாம் நமது ஆற்றல்களையும் தகுதிகளையும் பயன்படுத்த முடியும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். இன்றிலிருந்து அன்சாருல்லாவின் இஸ்திமாவும் நடக்கின்றது, ஆலோசனை கூட்டமும் நடக்கின்றது. இவர்களும் இதனை சிந்திக்க வேண்டும். இந்த நாட்களில் தங்களை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும்.
எந்த அளவு மார்க்கத்திற்கு உலகத்தை விட முக்கியத்துவம் வழங்குவதற்காக நாம் நமது தரத்தை உயர்த்த முடியும் என்று ஆய்வு செய்ய வேண்டும். அவ்வாறு நமது தரத்தை நாம் உயர்த்தவும் வேண்டும். மாறாக இந்த தகுதியை அவர்கள் பெற வேண்டும். அன்சாருல்லா எந்த வயதை அடைந்துள்ளனர் என்றால் இந்த வயதில் அவர்கள் முன்மாதிரியாக திகழ வேண்டும். அல்லாஹ்விற்கு நம்முடைய எந்த பொருளின் தேவையும் இல்லை. இது அவனது பேருபகாரமாகும், அவனது கொடையாகும். அதாவது நீங்கள் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முக்கியத்துவம் வழங்குங்கள், அதன் மூலம் எனது திருப்தியை பெறுவீர்கள் என்று நம்மிடம் கூறி அவன் நமக்கு வழங்கவும் செய்கின்றான். அவ்வாறு இல்லை என்றால், பொருளின் உதாரணத்தை நான் கூறினேன், அல்லாஹ்விற்கு அதன் தேவை இல்லை. நம்முடைய அல்லது எவருடைய தேவையும் அல்லாஹ்விற்கு இல்லை. இந்த எல்லா வசதிகளும் கருவூலங்களும் தங்கம், வெள்ளி, நிலங்கள் ஆகியவற்றை அவன்தான் படைத்துள்ளான். அவன் விரும்பியிருந்தால் மார்க்கத்தின் பணிகளை செய்பவர்களுக்கு இவற்றை பங்கிட்டு கொடுத்திருக்க முடியும். தாமே அவர்களுக்கு அவற்றை கிடைக்குமாறு செய்திருக்க முடியும். ஆனால் அவன் நமது குறிக்கோள்களை தெரிவித்தவாறு பிறகு அவற்றை பெறுவதற்காக தியாகங்கள் செய்வதன் பக்கம் நமக்கு கவனமூட்டுகின்றான். அதன் மூலமாக நாம் அவனது திருப்தியை பெறக்கூடியவர்களாக ஆக முடியும். பொருள் மட்டுமின்றி அவன் நமக்கு சந்ததிகளையும் வழங்கியுள்ளான். சந்ததிகளின் தர்பியத்திற்கான வேறு வழிமுறைகளையும் அவன் கையாண்டிருக்கலாம். ஆனால் அவன் பெற்றோர்களிடம் உங்களது பிள்ளைகளுக்கு நீங்கள் தர்பியத் கொடுங்கள் என்று கூறுகின்றான். உங்களது தகுதிக்கேற்ப அவர்களுக்காக அவர்கள் உயர்ந்த நோக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக செலவு செய்யுங்கள் என்று கூறுகின்றான். அதன் மூலம் இந்த சந்ததிகள் மார்க்கத்திற்கு பயனளிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இது அகமதி தாய் தந்தையரின் மிக பெரும் பொறுப்பாகும். அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் மார்க்கத்திற்கு பயனளிக்கக்கூடியவர்களாக ஆகும் வகையில் தர்பியத் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் மார்க்கத்திற்கு உலகை விட முக்கியத்துவம் கொடுப்பேன் என்ற உறுதிமொழியை நிறைவேற்ற முடியும். இந்த குழந்தைகளுக்கு எத்தகைய தர்பியத் வழங்க வேண்டும் என்றால், மார்க்கத்திற்கு உலகத்தை விட முக்கியத்துவம் வழங்குகின்ற அந்த அறிவு குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களுக்கு கிடைத்துவிட வேண்டும். அல்லாஹு தாலா இந்த பொருள்களை நம்மிடம் ஒப்படைத்து நம்மை சோதிக்கவும் செய்கின்றான், நமக்கு வழங்கவும் செய்கின்றான். இங்கு நான் ஒவ்வொரு மட்டத்திலுள்ள பொறுப்பாளர்களிடமும் இதை கூற விரும்புகின்றேன். மார்க்கத்திற்கு உலகத்தை விட முக்கியத்துவம் வழங்குவேன் என்ற உறுதிமொழியை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு மற்றவர்களை விட அதிகமாக நமக்குத்தான் இருக்கின்றது என்பதை பொறுப்பாளர்கள் புரிய வேண்டும். இந்த குறிக்கோளை பெறுவதற்காக அவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக அவர்கள் தங்கள் தியாகத்தின் தரத்தை உயர்த்த வேண்டியது அவசியமானதாகும். இவ்வாறு சிறு சிறு மெஹல்லாக்களில் இருந்து தலைமையகம் வரை ஒவ்வொரு மட்டத்திலுள்ள பொறுப்பாளரும் தனது தகுதியை சரியாக புரிந்து தனது உறுதிமொழியை நிறைவேற்ற முயற்சி செய்ய முடியும். அவ்வாறு முயற்சி செய்யவும் வேண்டும். அல்லாஹ்வின் பார்வை உள்ளங்களின் மீது இருக்கின்றது. இதை அவர்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் துடிப்புடன் பணி செய்கின்றவர்களின் களப்பற்ற மன தூய்மைக்கு பரக்கத்துகளை வழங்குகின்றான். அவருக்கு தனது அருகில் இடமளிக்கின்றான். ஒரு பொறுப்பாளர் இந்த உயர் தகுதியை பெறுவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் எல்லா மட்டத்திலுள்ள பொறுப்பாளர்களுக்கும் ஒவ்வொரு அகமதிக்கும் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முக்கியத்துவம் வழங்குவேன் என்ற நமது உறுதிமொழியை பற்றிய சரியான அறிவை பெறுவதற்கும் அதற்கேற்ப செயல்படுவதற்கும் தௌஃபீக்கை வழங்குவானாக. இன்றும் ஒரு வேதனை நிறைந்த செய்தி கிடைத்திருக்கின்றது. பாகிஸ்தானில் ஒரு ஷஹாதத் நிகழ்ந்துள்ளது. காங்க்ரா மாவட்டத்தை சார்ந்த மதிப்பிற்குரிய குர்ஷீத் ஆலம் பட் சாஹிப் அவர்களின் மகனான மதிப்பிற்குரிய லத்தீப் ஆலம் பட் சாஹிப் அவர்களை அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி இரவு ஏறக்குறைய 7 மணி அளவில் இவரது வீட்டிற்கு அருகில் வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத சில நபர்கள் இவர் மீது ஃபயரிங் செய்து இவரை ஷஹீதாக்கிவிட்டனர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சம்பவம் இதுவாகும். லத்தீப் ஆலம் பட் சாஹிப் தனது வீட்டிற்கு அருகிலுள்ள தனது ஸ்டேஷனரி பொருள்கள் உள்ள கடையிலிருந்து வழக்கம் போல் தனது வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார். அவர் தனது வீட்டிற்கு அருகிலுள்ள தெருவை வந்தடைந்ததும் பின்னாலிருந்து மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் பட் சாஹிப் என்று கூறி குரல் கொடுத்து அவரை அழைத்தனர்.
அவர்கள் திரும்பி பார்த்ததும் ஒரு நபர் அவர் மீது ஃபயரிங் செய்தார். ஃபயரிங்கின் காரணமாக 4 அல்லது 5 குண்டுகள் ஷஹீத் மர்ஹூமின் நெஞ்சில் பட்டது. ஃபயரிங்கிற்கு பிறகு अल्लाह ताला அவர்களது மகனான ஜீஷான் பட் சாஹிப் அவர்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு உடனடியாக வந்தார்கள். அதற்கு பிறகு ரெஸ்கியூவில் உள்ளவர்களும் வந்து சேர்ந்தார்கள். லத்தீப் பட் சாஹிப்பிற்கு அப்போது உணர்வு இருந்தது. அவர்களை நேரடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்ற போது வழியிலேயே அவர்கள் ஷஹாதத்தின் பானத்தை அறிந்துவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். லத்தீப் ஆலம் பட் சாஹிப்பின் குடும்பத்திற்கு குஜரான்வாலாவில் உள்ள காங்கரா மாவட்டத்துடன் தொடர்பு இருக்கின்றது. ஷஹீத் மர்ஹூமின் குடும்பத்தில் அகமதியத் அவர்களது தந்தையாரான மதிப்பிற்குரிய குர்ஷீத் ஆலம் பட் சாஹிப் மூலமாக அறிமுகமானது. இவர்களுக்கு 1934 ஆண்டு பையத் செய்து அஹமதியா ஜமாத்தில் இணைவதற்கான தௌஃபீக் கிடைத்தது. ஷஹீத் மர்ஹூம் 1952 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் குஜரான்வாலாவில் பிறந்தார்கள். FA வரை கல்வி கற்ற பிறகு இவர்கள் ஏர்போர்ஸில் சேர்ந்தார்கள். ஷஹீத் மர்ஹூம் காங்கரா ஏர்போர்ஸில் இருந்து ஏர்போர்ஸ் டெக்னீஷியன் என்ற ரேங்க் பெற்று 1991 ஓய்வு பெற்றார்கள். இவரது மூத்த மகனான ஃபரம் பட் ஏர்போர்ஸில் பணியாற்றி வருகின்றார். ரிட்டையர்மெண்டிற்கு பிறகு ஷஹீத் மர்ஹூம் நூல்களை விற்கும் தொழிலை செய்து வந்தார்கள். வழக்கறிஞர்களுக்கு பாகிஸ்தானில் உள்ள பல்வேறு நீதிமன்றங்களில் சட்ட நூல்களை வழங்கி வந்தார்கள். அகமதி அல்லாத வழக்கறிஞர்களும் இவர்களை பற்றி புகழ்ந்து கூறியிருக்கின்றனர். ஷஹீத் மர்ஹூம் ஷஹாதத் சமயத்தில் அன்சாருல்லாவின் நாசிம் இஷாத்தாக தொண்டு புரியும் நட்பேற்றை பெற்றிருந்தார்கள். இதை தவிர மாவட்ட அளவில் விருந்தினர் உபசரிப்பு செயலாளராகவும் ஹுதாமுல் அஹமதியாவின் உடல் ஆரோக்கிய பிரிவின் நாசிமாகவும் தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைத்திருக்கின்றது. ஷஹீத் மர்ஹூமின் வீடு மிக நீண்ட காலமாக தொழுகை சென்டராக இருந்து வந்தது. இதை தவிர ஜமாத்தின் மற்ற நிகழ்ச்சிகளும் கூட்டங்களும் இவர்களது வீட்டில் வைத்து நடந்தது. ஷஹீத் மர்ஹூம் எப்போதும் ஜமாத்திற்கு தொண்டு செய்வதற்காக தயாராக இருப்பார்கள். எந்த பணி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டாலும் அதனை சிறந்த முறையில் அவர்கள் செய்து முடிப்பார்கள். ஒருபோதும் பணி செய்ய மறுத்ததில்லை. ஷஹீத் மர்ஹூம் மிக அதிகமாக விருந்தோம்பல் செய்யக்கூடியவராக இருந்தார். கிலாபத்துடன் எல்லையற்ற நேசமும் பேரன்புடன் கூடிய தொடர்பும் இருந்து வந்தது. கிலாபத்திற்கு கட்டுப்படுவதில் அசாதாரணமான உணர்வு அவர்களுக்கு இருந்தது. ஐவேளை தொழுகை தவிர ஜும்மா தொழுகைக்கு செல்வதை மிகவும் அதிகமாக கருத்தில் கொண்டிருந்தார்கள். ஜும்மா தொழுகைக்கு 2 மணி நேரம் முன்னதாகவே பள்ளிவாசலுக்கு சென்று விடுவார்கள். மர்ஹூம் மிகவும் தைரியமுள்ள வீரமிக்க மனிதராக இருந்தார்கள். 2007-2008 ஆண்டிலும் கூட அடையாளம் தெரியாத சில நபர்கள் இவர் மீது தாக்குதல் நடத்த முயற்சி செய்தனர். தாக்குதல் நடத்தியவர் ஃபயரிங் செய்த போது குண்டு துப்பாக்கியில் சிக்கிக் கொண்டது. அந்த சமயத்தில் தாக்குதல் நடத்தியவரை இவர்கள் பிடித்து விட்டார்கள். பிறகு அந்த நபருக்கு பெரும் இழிவு ஏற்பட்டது. அதற்கு பிறகு அந்த நபர் அங்கிருந்து ஓடிவிட்டார். ஷஹீத் மர்ஹூம் உயர்வான நல்லொழுக்கம் உடையவராகவும் திகில் நிறைந்த தோற்றத்திற்கு எஜமானராகவும் திகழ்ந்தார்கள். பிள்ளைகளின் கல்வி மற்றும் அவர்களது தர்பியத்தில் அவர்களுக்கு பேரார்வம் இருந்தது. ஷஹாதத்தின் போது இவர்களது வயது 62 ஆகும். வசியத்திற்கான படிவத்தை இவர்கள் பூர்த்தி செய்திருந்தார்கள். அது ப்ராசஸில் இருந்து வந்தது. எவ்வாறு இருப்பினும் கார்பர்தாஸ் இவர்களது வசியத்திற்கான அனுமதியை வழங்க வேண்டும். நான் இவரது வசியத்திற்கான அனுமதியை வழங்குகின்றேன். எனவே வசியத் செய்தவர் என்ற நிலையில் இவருக்கு செய்ய வேண்டியவற்றை கார்பர்தாஸ் செய்ய வேண்டும். மாவட்ட அமீர் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், ஷஹீத் மர்ஹூமிடம் பொறுப்பாளர்களுக்கும் ஜமாத் அமைப்பிற்கும் கட்டுப்பட்டு நடப்பதில் அசாதாரணமான உணர்வு இருந்தது. ஜமாத் நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் எப்போதும் அவர்கள் கலந்து கொள்வார்கள். எந்த நிகழ்ச்சியிலும் ஒருபோதும் அவர்கள் வராமல் இருந்ததே இல்லை. ஷஹீத் மர்ஹூம் தனக்கு பின்னால் தனது மனைவியை தவிர ஒரு மகளை விட்டு சென்றுள்ளார். இவர் சையத் வசீம் அகமது சாஹிபின் மனைவியான ஐரன் வசீம் ஆவார்கள். இதை தவிர 4 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் ஃப்ரம் பட் ஏர்போர்ஸில் பணியாற்றி வருகின்றார். இன்னொரு மகன் ஜீஷான் பட், இவரும் கல்வியை முடித்த பிறகு தனது தந்தையுடன் தொழில் புரிந்து வந்தார்.
இன்னொரு மகன் உமர் பட். இவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக படித்து வருகின்றார். இன்னொரு மகனான அலி பட் சாஹிப் அவர்களும் ஓரிடத்தில் வேலை செய்து வருகின்றார். மஹமூத் முஜீப் அஸ்கர் சாஹிப் அவர்கள் ஒரு காலத்தில் அங்கு அமீராக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஷஹீத் மர்ஹூம் ஏர்போர்ஸிலிருந்து ரிட்டையர் ஆன பிறகு அங்கேயே நிரந்தரமாக குடியமர்ந்து விட்டார்கள். அங்கு நிரந்தரமாக தங்க வேண்டும் என்ற நியத் இவர்களுக்கு இருந்தது. ஏர்போர்ஸில் பணிபுரிபவர்கள் அல்லது அங்குள்ள ஃபேக்டரியில் பணிபுரிபவர்கள் அங்கு வருவார்கள். பிறகு அங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆகி வேறு இடம் சென்று விடுவார்கள். நிரந்தரமாக அங்கு யாரும் இருக்கவில்லை, ஜமாத்தும் இல்லாமல் இருந்தது. இதனால் அங்கு இவர்கள் தனது வீட்டை கட்டினார்கள். இதனால் அந்த வீடு ஜமாத் சென்டராகவும் இருந்தது. ஜமாத்தும் அங்கு நிறுவப்பட்டுவிடும் என்ற நியத் அவருக்கு இருந்தது. அல்லாஹ் இவரது இந்த நியத்திற்கு ஏற்ப கனிகளை வழங்குவானாக. இவரது ஷஹாதத்திற்கு பகரமாக அந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அகமதிகளை அல்லாஹ் ஜமாத்திற்கு வழங்குவானாக. ஜமாத்தை அங்கு நிறுவும்படி செய்வானாக. அல்லாஹ் மர்ஹூமின் தகுதியை உயர்த்துவானாக. இவர்களுடன் தொடர்புள்ளவர்களுக்கு பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. பாகிஸ்தானில் ஜமாத் சகோதரர்களை அல்லாஹ் எல்லா வகையிலும் பாதுகாப்பாக வைப்பானாக. எதிரிகள் இப்போது எதிர்ப்பில் முன்னேறிக் கொண்டே செல்கின்றனர். அல்லாஹ் விரைவாக நமக்காக அமைதி மற்றும் நிம்மதி நிலைமையை ஏற்படுத்துவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله